நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் சார், நமக்கான கூட்டம் நம்மளை பார்ப்பா. பரிசு படம் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள நல்ல படங்க. அதாவது சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்க. நீட் அண்ட் க்ளீனாக கோலை வந்து நோக்கி பயணிங்க அப்படின்றத, அது பெண்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய லைஃப்பில் வந்து டிஸ்ட்ராக்ஷன் வரும். நிறைய பேர் சுற்றுவாங்க, பின்னாடி சுற்றுவாங்க, நிறைய பேர் அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் ஏமாற்றிட்டு கூட போகலாம். அதுலேருந்துலாம் தாண்டி பெண்கள் ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்றத அந்த கதை சொல்லுது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் அந்த கதை. அதாவது அவங்க அப்பாவோட கனவு வந்து அந்த பொண்ணு வந்து ஆர்மியில் வந்து நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அப்பாக்கள் கம்மி. ஆனால் இந்த கதையில் அவர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் நினைக்கணும். ஆடுகளம் நரேன் சார் பண்ணியிருப்பார், சூப்பராக பண்ணியிருப்பார். அப்போ ஜான்விகா வந்து ஒரு நம்ம விஜயசாந்தி மாதிரி அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜயசாந்தி எப்படி ஸ்டண்டு ஃபண்டு அது மாதிரிலாம் பண்ணுவாங்களே, அது மாதிரிலாம் பண்ணி செம்மையாக வந்து இந்த படத்தில் அவங்கள எனக்கு அப்படியே ரெப்ளிகா விஜயசாந்தி மாதிரியே தெரிஞ்சது. ஜான்விகாவை பார்க்கும் போது ஆக்டிங்காக இருக்கட்டும், சாங்கு, எக்ஸ்பிரஷன் எல்லாமே, அந்த வசனம் பேசுகிறது எல்லாமே அப்படியே அவங்கள ரிஃப்ளெக்ட் ஆச்சு, எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காஸ்டிங். மனோபாலா சார், எனக்கு மனோபாலா சார் எனக்கு பர்சனலாகவே அவர் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அரண்மனை படத்துலலாம் அவர் அரண்மனையில் அவரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதில் வந்து அவரை மிஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 2 வருஷமாக அவர் இல்லை. அதனால் இப்போ அந்த படத்தில் ஸ்க்ரீனில் வந்து அவரை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு மேம் நம்ம சிங்கிங்லேயே பார்த்துட்டு இருந்தோம். அவங்க வந்து இதில் வந்து அம்மா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ராயின் சார் காமெடியில் எப்போவுமே கலக்குவார். இதுலேயும் நிறைய ஏதோ காமெடி பண்ணியிருக்காரு. இதில் செகண்ட் ஹீரோவாக ஜெய்பாலா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹீரோ அந்த கிரண் சார், ஐயோ ஜான் ஏங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது செம்ம இரிட்டேட்டுங்க. ஜான்ஜாடா எவடா நீ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த தனுஷ் படத்தில் எப்படி பார்க்க பிடிக்கும், அப்படி கேட்க பிடிச்சிச்சு அந்த ஜான்ஜானை. அந்த கிரண் சார் பண்ணியிருப்பாரு. ஆமாம், நல்லா இருந்தது. அந்த ஜான் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வில்லன் போர்ஷனில் வந்து கம்பி கட்டின கதை படம் பார்த்துருப்பீங்களா, அதில் வில்லனாக நடித்தவர் தான் சுதாகர் சார். அவர் தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு. அவர் வில்லன் போர்ஷன் நல்லா பண்ணியிருப்பாரு. அப்புறம் அந்த போலீஸில் கருப்பாடுங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி அந்த கேரக்டர்ஸ், அந்த போலீஸ் கேரக்டர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஓவராலாக படம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல படம், ஃபேமிலியாக உட்காந்து படம் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் சூப்பராக பண்ணியிருந்தாங்களா அல்டிமேட்டாக இருந்திருக்கும். அதாவது விஜயசாந்தின்னு நம்ம சொன்னோம்ல, அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டாங்க. அதுதான் சொல்கிறேன்ல, அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, விஜயசாந்தி மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லாமல் பெரிய படங்கள் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க மேபி நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதர்ஸ் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லரு. எடுத்தோடனே ஒரு க்ரைம் நடக்குது. இந்த க்ரைமை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் வந்து போலீஸோட வேலை. ஸோ அந்த போலீஸ் தான் வந்து ஹீரோ வந்து பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இன்டர்வல் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட நம்ம ஒரு க்ரைம் த்ரில்லர் பார்க்குறோமா, ஹாரர் படம் பார்க்குறோமாங்கிற அளவுக்கு திக்குன்னு ஒரு தூக்கி போடுற மாதிரி தான் ஒரு இன்டர்வலில் விட்டாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஆனால் படம் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. அவங்க சொல்ல வந்த அந்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுலேயே வந்து ஒரு பெரிய ஒரு லாஜிக் வாட்டாக இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வில்லனோட கதை ஏன் வில்லன் ஆனார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறது வந்து கொஞ்சம் ஏற்கனவே நிறைய படத்தில் சொன்ன ஒரு விஷயமா இருக்குது. இன்னொன்று வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு லேக் வந்துருச்சு. அது வந்து அட்லீஸ்ட் ஒரு நோன் ஆர்டிஸ்ட் போட்டு தானே நல்லா இருந்திருக்கும். இன்னொன்று ஹீரோ வந்து நம்மளால் போலீஸாக பார்க்க முடியல. ஸோ அவர் லுக் வைஸ் வந்து நல்லா அவர் ரொம்ப பாலிஷாக இருக்கார். அவர் இன்னும் நல்லா ஹேர்லாம் ட்ரிம் பண்ணி ஒரு போலீஸ் கட்டில் வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சரி, அந்த லுக்கு வரலையா, அட்லீஸ்ட்டு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு அவர் நடக்க விட்டுருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா முனிஷ்காந்த் போலீஸாக நடிச்சிருக்காரு. ஸோ முனிஷ்காந்த் டக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருமே போலீஸ் சொல்ல மாட்டாங்க. பட் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு அவர் ஒரு அன்ஃபிட்டாக இருக்க பாடி வச்சுட்டு ஒரு போலீஸாக இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நம்ம பார்க்கும்போது அவர் போலீஸ் இல்லைன்னு நம்மளுக்கு ஒரு சீனில் கூட தோணல. சரி, அவர் போலீஸ் தான், அவர் அன்ஃபிட்டாக இருக்காரா, பட் போலீஸ். ஏன்னா அது யூனிஃபார்ம் போட்டு வராரு. ஹீரோ வந்து யூனிஃபார்ம் இல்லாமல் போகும்போது ஒரு போலீஸாக அவரை வந்து ஏற்றுக்கிறது இந்த படத்தில் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஜெகன் ரொம்ப நல்லா ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதாவது யாருன்னா விஜய் டிவி அந்த நண்டு கேரக்டர் பண்ணிட்டு போகல, உண்மையிலே வந்து அவரை வந்து வெறும் காமெடியனாக தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த படத்தில் ஒரு சீரியஸான கேரக்டரை ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். மற்றபடி ஒரு சில அந்த கேரக்டர்ஸ் வந்து வேறு நடிகர்களை நடிக்க வச்சுருந்தாங்கன்னா அந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பராக இருக்குது. டெக்னிக்கலாக படம் ரொம்பவே நல்லா இருக்குது.
சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது திருநங்கை வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து ஆக்சுவலாக அந்த இல்லை டைரக்டர் வந்து இந்த கதையை வந்து அவர் ஆரம்பிச்சதை வந்து திருநங்கை வச்சு ஆரம்பிச்சுட்டு இதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று சேர்த்துருப்பார். அதுக்கு முன்னாடி அவர் சேர்த்த கதை ரொம்ப நல்லா வந்துடுச்சு. இவர் ஆக்சுவலாக வச்சுருந்த திருநங்கை கோர் தான் அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக வந்து வந்துடுச்சு. இதில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அந்த திருநங்கையை பற்றி கேட்கும்போது இது வந்து ஸ்பாய்லர் தான். ஸோ பார்க்குறவங்க அது ஸ்பாய்லர்னு பார்த்துங்க. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் பொண்ணுங்களை கடத்துகிறாங்க. ஒரு கல்யாணங்கிற பேரில் அவங்கள கடத்திட்டு அவங்கள்ட்ட வந்து முட்டையை எடுத்துகிட்டு அவங்கள வந்து கொண்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பெண்கள் உடம்புல வந்து முட்டை வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்குங்க. நீங்கள் மாதம் மாதம் அவங்கள்ட்ட வந்து முட்டை எடுக்கலாம். நீங்கள் ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு தடவை முட்டை எடுத்துகிட்டு அந்த பொண்ணை வந்து சாவடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இவங்க எடுக்க போகிறது ஆர்ஃபனேஜ்லேருந்து பொண்ணுங்களை, அதுவும் கண் தெரியாத பொண்ணுங்களை எடுக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் சந்தோஷம் வைக்கிறமாக வச்சுட்டு அவங்களுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட்டுங்கிற பேர்லேயே வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்து அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அந்த எக் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வெளில திருநங்கையை விடுறதுக்கான விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு பேசிக் லாஜிக் இந்த படத்தில் வந்து மிஸ் ஆனது வந்து, ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறோம். அந்த லாஜிக்குன்னு சொன்ன உடனே இது லாஜிக்கா அப்படின்னு நம்மளுக்கு ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ரியாலிட்டி பேஸ்டாக இந்த படத்தை கொண்டு போகிறாங்க. ஸோ லாஜிக் ஏற்றுக்க முடியல. இன்னொன்று திருநங்கைகள் பற்றி சப்போர்ட்டாக நிறைய படங்கள் வந்திருக்கு. அது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிருக்கலாம். ஒரு திருநங்கை மாதிரி மக்கள் கிண்டல் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ பெரிய வில்லனாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் மாறினது வந்து எனக்கு வந்து ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது அது வந்து அந்த பிளாட்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விட்டுட்டு வெளில போயிடுச்சு. இன்னொன்று அவருக்கு அவ்வளோ ஒரு ஆக்டிங் ஸ்கோப் கொடுத்துருக்கீங்கல்ல, அது ஒரு நியூ ஃபேஸுக்கு கொடுக்கும்போது அது சுத்தமாக செட் ஆகலை. இன்னொரு கேரக்டர் வெளிநாட்டிலேருந்து காசு இங்கே இறக்கிறாருங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆளை பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப டீசென்ட் பாஷான ஒரு ஆள் தான் அது வந்து அந்த வேலையை பண்ண முடியும். அப்போ தான் நம்புவாங்க வெளிநாட்டில் இருக்க ஆள் வந்து காசு கொடுக்குறான்னு சொல்லிட்டு. அவன் இங்கே ரொம்ப லோக்கலாக இருக்கிற ஒரு ரவுடிசம் மாதிரி இருக்கிற ஆள் வந்து காசு கொடுக்குறான்னா நம்மளுக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியல. ஸோ அந்த கேஸ்டிங் இந்த படத்தில் ரொம்ப பெரிய ஒரு மிஸ்ஸு. மற்றபடி நல்ல ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக ரொம்பவே சவுண்டான ஒரு படம். செகண்ட் ஹாஃபில் அவங்க சொன்ன அந்த பேஸுக்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆமாம், ஹீரோயின்ஸ் 2 பேருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து அந்த போலீஸாக பண்ணியிருப்பா, அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கா. ஹீரோயின் டாக்டராக பண்ணியிருக்க பொண்ணு வந்து ரொம்ப அருமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் வந்து அவர் பேர் என்ன ப்ரோ? ஹாஸ்பிட்டல் ஓனராக நடிச்சிருப்பாரு, ஃபேமஸ் ஆக்டர் தான். அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் வந்து நல்ல ஒரு ஃபேமஸ் வில்லன் அவர் தான் பண்ணியிருப்பார். ஸோ அவரை பார்க்கும்போது இப்போ அவரை மாதிரி கேரக்டர்லாம் இந்த இல்லை அவரை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இவங்க இன்வெஸ்ட் பண்ணி படத்தில் கொண்டு வந்திருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த ஆக்சுவல் வில்லனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நோன் ஃபேஸ் இவங்க உள்ளே போட்டிருந்தாங்கன்னா, ரொம்ப பெரிய நோன் ஃபேஸ் இல்லை, ஓரளவுக்கு நோன் ஃபேஸை உள்ளே போட்டிருந்தாங்க கூட உங்களுக்கு படம் வந்து அந்த கலரே வேறு ரேஞ்சில் மாறி இருக்கும். ஏன்னா அவரோட அப்பா கேரக்டர்னு சொல்லிட்டு சுந்தரராஜன் டேரக்டர் வந்து போட்டிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் அங்கே போட்டதுக்கு அதுக்கு போல் இங்கே போட்டிருந்தீங்கனால உங்களுக்கு படத்தில் வந்து ஆடியன்ஸுக்கு யார் கூட மெயினாக கனெக்ட் ஆகணுமோ அந்த இடத்துல வந்து ஒரு நோன் ஃபேஸ் போடும்போது அதுக்காக நோன் ஃபேஸ் இவர் ரொம்ப அந்தளவுக்கு ஆக்ட் பண்ணலாம்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அவர் மூஞ்சி வந்து மக்களுக்கு பழக்கம் இல்லை. ஸோ புதுசாக ஒருத்தர் வந்து அந்த ரியாக்ஷன்லாம் காமிக்கும் போது அது ஆடியன்ஸுக்கு ஒரு பழக்கம் இல்லாத ஒரு ஃபேஸ்னால அது வந்து ரொம்ப கனெக்ட் ஆகலை. இதே இது ஒரு பழக்கப்பட்ட ஒரு ஃபேஸ் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது நல்லாவே கனெக்ட் ஆகும். சார் கிறிஸ்டினா கதிர்வேலன் உண்மையிலேயே வரும்போது ஏதோ 2 மதம் சார்ந்த பசங்க லவ் பண்ணுறாங்க. ஸோ அதில் எப்படி போராடி அவங்க லவ்வை வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் உண்மையிலேயே வந்து இப்படி ஒரு கதைக்களம் கொண்டு போவாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னாக்கா அவளுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவான், தன்னுடைய லைஃபையே கூட தியாகம் செய்வான்ற அளவுக்கு கிளைமேக்ஸில் ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது சார் படம். ஃபைட் சீன் அப்படின்றப்ப வந்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாகவோ நம்ம வந்து பார்க்குறப்ப என்னடா அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆமாம் சார், காமெடியில் வந்து நம்ம கஞ்சா கருப்பு சார் பண்ணியிருக்காங்க, சில்மிஷம் சிவா பண்ணியிருக்காங்க, அது மாதிரி சிங்கம்புலியானா பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பார்ட் தான் வந்தாலுமே நம்ம மனசில் வந்து பதியக்கூடிய அளவில் வந்து அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க.
அதான் அப்படி வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு கிறிஸ்டின் பொண்ணு ஹிந்து பையனை லவ் பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் எதுவும் ஒத்துக்க மாட்டாங்க போல இருக்கு. அதை எப்படி போராடி வீட்டில் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி சேருவாங்க போலன்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு மதம் சார்ந்த ஒரு படம் மாதிரி வந்துருமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனால் படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கூட அது வந்து நம்மளுக்கு தோணவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு லவ், அதுக்காக அந்த பையன் வந்து போராடுறது, ஒன் சைடு லவ். அந்த பையன் ஒன் சைடாக லவ் பண்ணாலும் அந்த பொண்ணையே லவ் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்பத்தை கொடுக்குற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து டைரக்டர் பண்ணியிருக்காரு. எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாகவே. சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். மெயினாக ஒரு 4 சாங்கும் என்னமோ தான் வச்சுருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு சாங்குமே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வைப் கொடுக்குது. அதுமாதிரி அந்த ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் ஒன்று வச்சுருக்காங்க, என்னை விட்டு நெச்சல்கின்றன. எப்படியும் அடுத்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு பசங்களோட ஸ்டேட்டஸ் அதாக தான் இருக்கும். அந்த பொண்ணு பேசலைன்னா கூட உடனே இந்த பாட்டு ஸ்டேட்டஸில் வச்சுருக்காங்க, அந்த பொண்ணு பேசிடும். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது அந்த பாட்டு. ஆமாம் சார், ஃபேமிலியாக பார்க்கலாம். ஏன்னா இந்த இப்படி ஒரு இருக்கும் போது பசங்க தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த படம் வந்து ஃபேமிலியாக தான் பார்க்கணும். ஃபேமிலியாக வந்து பார்க்கும்போது எல்லாம் என் பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபேமிலிக்கு பிடிக்குமா, யங்ஸ்டர்ஸாக லவ் பண்ணுற பசங்க தான் பார்ப்பாங்கன்னு நினச்சிருந்தோம். ஆனால் ஃபேமிலியாக வந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்ப்பாங்க. தேங்க்யூ சார். பரிசு படத்தோட கேமராமேன் பேசுகிறேன். இந்த படம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக, ஒரு கமர்ஷியலாக நல்லா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படமாக வந்திருக்கு. ஆடியன்ஸ் எல்லாருமே அப்ளஸ் பண்ணுறாங்க. ஃபைட்லேருந்து சாங்லேருந்து அத்தனையும் அருமையாக வந்திருக்கு. குடும்பத்தோடு வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணுன்னு சொல்லி வேண்டி விரும்பி கொண்டுக்கிறேன். ஜான்வி இவங்க வந்துட்டு எப்படின்னாக்கா, இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க. ரோப் ஷாட்லாம் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. சாங்ஸும் சரி, ஒரு ஃபீமேல் வந்து இந்த அளவுக்கு ஒரு நியூக்கம் மாதிரி கிடையாது, நல்லா ஃபெமிலியராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த படம். எல்லாருமே தேட்டருக்கு வரணும்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து கலாமாவோட பெரிய கனவு. அவங்களோட கனவு என்னென்னா, இந்த பரிசு மூவியை ஆடியன்ஸுக்கு கொண்டு வரணும், மக்களுக்கு கொண்டு வரணும். ஜான்வியை வந்து அதில் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணி அதை வந்து இந்த பெண்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் மோட்டிவேஷன் எவ்வளோ பண்ண முடியுமோ இதில் பண்ண முடியும் அப்படின்றத மேக்ஸிமம் அவங்க வந்து இதில் பண்ணியிருக்காங்க. கலாமா இந்த நேரத்தில் இல்லை. அவங்களோட பிளெஸ்ஸிங்கும் அவங்களோட ஆசீர்வாதம் எப்போவுமே எங்கள் டீமுக்கு இருக்குது. ஜானும் உங்களுக்கு நிறைய இருக்குது. உங்களுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாமே. ஏன்னா அவங்கள ரொம்ப பிடிக்கும், உங்களை ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. பட் இன்றைக்கி அவங்க இல்லைனாலும் நீங்கள் வந்து தனியால் நின்று முயற்சி பண்ணி இந்த படத்தை ஆடியன்ஸுக்கு கொண்டு வந்திருக்கீங்க, வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை தேட்டரில் பார்த்து இந்த படத்தை வந்து வெற்றிபரமாக நீங்கள் வந்து வெற்றி பெற வைக்கணும். இந்த படத்தை அவ்வளோ உழைப்பு இருக்குது இந்த படத்துக்குள்ளே. கலாமாவோட உழைப்பு இருக்குது, ஜானோட உழைப்பு இருக்குது, மெயினாக டீமோட உழைப்பு இருக்குது. கேமராமேன் சார் சங்கர் சார் அவரோட உழைப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஃப்ரேமுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே வந்து ஒரு தோய்வே இருக்காது. ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக ஒரு ஃப்ரேமுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதாவது வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு கமர்ஷியலான ஒரு மூவி. அதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் இவங்க தான் பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும் கிடையாது. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கூப்பிட்டு வரலாம். எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்து சக்ஸஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்ஸ். அது வந்து ஆக்சுவலி ஸ்டண்ட் இருக்குது. அது வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யங்ஸ்டர்ஸ் அந்த சேஞ்சிங்கு அந்த ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ லாஸ்ட் எஸ் டூப்பு போடல. ஆக்சுவலி மேடம் கூட சேஃப்டியாக வச்சுருந்தாங்க டூப். நான் சொன்னேன் இல்லை, இட் இஸ் மை பேஷன், நான் பண்ணுறேன். எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்குது, நாட் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்குது. எங்களுக்கு இந்த 2 மாஸ்டர் வந்து எக்ஸலண்ட். அவங்களோட மோட்டிவேஷனால் எனக்கு என்னென்னா எந்த ஃபியர் இல்லை. ஸோ அதனால் நான் பண்ணுறான்னு சொல்லிட்டேன். ஆனால் மேடம் அம்மா வந்துட்டு கலாம்மா சேரில் உட்காந்து அப்படியே ப்ரேயர் பண்ணுறாங்க. என்னம்மான்னு கேட்டால் இல்லை நான் பிள்ளையான்னு ப்ரே பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, 100 feet ட்ரெயினில் நீங்கள் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கிறீங்க, என்ன நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாங்க. பட் காட்ஸ் டேஸ் வந்து நம்ம மாஸ்டர்ஸோட அந்த பிளானிங் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் இவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களும் அந்த ஸ்டண்ட்டு வந்தாங்களே, பாய்ஸ் ஆகட்டும். நெக்ஸ்ட் கிளைமேக்ஸ் வந்தவங்களாம் ரொம்ப சீனியர்ஸ். அவங்க வந்துட்டு அவங்களும் ரொம்ப கேரிங்காக பார்த்துட்டு அவங்களோட எல்லாரோட சப்போர்ட்னால தான் நான் நல்லா பண்ணியிருக்கேன். ஸ்டண்ட் வந்து எனக்கு வந்துட்டு அது ஒரு ஃபியூ டேஸ் வந்து இளங்கோ மாஸ்டர் வந்து ட்ரெயின் பண்ணாங்க. வீட்டுக்கே வந்துட்டு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது, ஃப்ளெக்சிபிளாக இருந்தது பாடிக்கு வந்து. எஸ், ஜான்விகா. அது அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இது வச்சா நல்லா இருக்கும், மக்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக தெரியும், அது ஒரு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அம்மா தான் இந்த மாதிரி டிசைட் பண்ணாங்க, கலாம்மா. தேங்க்யூ. இதில்
ஆக்சுவலாக என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நேமாக இருக்கட்டும், ஒரு 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 சீனாக இருக்கட்டும், ஒரு 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 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நாலேஜில் அவங்களோட சம்மதத்தோட அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் உள்ளே ஓகேன்னே சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயத்த மாஸ்டர் வேணாம் மாஸ்டர், கேமராமேன் சார் இது வேணாம் சார், அப்போது அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்றத ஐடியா பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இது அவங்க மூலயமா அவங்களோட நாலேஜில் அழகாக வந்த படம் இது. மக்கள் பார்க்கணும். இந்த கேமராமேன் சார் பேசு. வணக்கம். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு மீடியா அண்ட் ப்ரெஸ். சாரி. சரி, ஓகே. இது கலாம்மா வந்து எங்கள் சித்தி, அவங்க தான் டைரக்ஷன் ப்ரொடியூசர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஸ்டோரி, டைலாக்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க வந்து இல்லை என் கூட, ஆனால் ஃபிசிக்கலாக இல்லை, மென்டலி வந்து எப்பவுமே என் கூட தான் இருக்காங்க அவங்க. ஸோ மூவி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி ஆடியன்ஸோடு நாங்கள் எல்லாம் எங்கள் டீமோட பார்த்தோம். எல்லோரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு ஒரு சீனும் டைலாக் வரும்போதெல்லாம் அப்ளாஸ் பண்ணாங்க. தூய்மை இந்தியா சாங் வரும்போது அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஒரு ஒரு விஷயம் கலாம்மா எந்த அளவுக்கு ஆழமாக சொல்லியிருக்காங்க. நம்ம இருக்கிற பிளேஸ் சுத்தமாக வச்சுக்கணும், ட்ரீஸ் நட்டணும், ரிவர்ஸ் எல்லாம் க்ளீன் ரிவர் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும், ரெயின் வாட்டர் வந்து சேவ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பொதுவானது வந்து விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் கேரக்டர் எப்படி இருக்கணும், ஃபாதரோட மோட்டிவேஷன் வந்து எப்படி கேர்ள் அச்சீவ் பண்ணுவாங்க, அது ஒரு தீம் இருக்குது. ஃபேமிலி நல்லா இருக்கும். ஸோ 2 பாய்ஸ் வருவாங்க. 2 பாய்ஸுமே ட்ரையாங்கிள் லவ் மாதிரி இருக்கும், ஆனால் லவ் இருக்காது. பட் ஒரு ஹியூமரைஸாக இருக்கும் அந்த காமெடி கூட. நமக்கு வந்துட்டு சாங்ஸ் நல்லா 5 சாங்ஸுமே எக்ஸலண்ட். அதில் எதுவுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. லிரிக்ஸும் அவ்வளோ நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. அதில் எல்லாத்த விட ஹைலைட் வந்து மாஸ்டர் டான்ஸ், கொரியோகிராஃபி, அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபி. ஸோ எல்லாமே என்டையர் இது ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்கும்போது. யாருமே ஒன்ஸ் மோர் சாங் வந்து கேட்குறாங்க. ஒன்ஸ் மோர் சாங் வந்து என்ன சாங் கேட்டாங்க மாஸ்டர்? வச்சு செய்வா சாங் வந்து ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. பட் ஜஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட போட்டாங்க அந்த சாங் வரும்போது. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஹனி பேபி சாங் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. இங்கேயே சொன்னாங்க ஹனி பேபின்னு சொல்லி எல்லோரும் கை கொடுத்து வாழ்த்துனாங்க. ஸோ எங்கே இருந்தாலும் அம்மாவோட பிளெஸ்ஸிங்கோட, நாங்கள் டீமோட பிளெஸ்ஸிங்கோட மூவி வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வருமென்னு நான் நினைக்கிறேன். இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக வருமென்னு நான் நினைக்கிறேன் இல்லை நினச்சிட்டு இருக்கேன். இந்த சக்ஸஸ் பார்த்தாலே, இந்த க்ரௌட் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து மக்களை வர மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அது வந்து கலாம்மாவோட ஆத்ம சாந்தி அடையும். நான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மாஸ்டர் பேசுவாங்க. வணக்கம். பரிசு மூவி இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு.